தேவைப்படும் பொழுது மட்டுமே இறைவனை கூப்பிடுவதும், தேவை முடிந்தவுடன் கழட்டி விடுறதுக்கு பேரு பக்தி கிடையாது. இதற்கு பேரு ஆன்மீகமே கிடையாதுங்க. என்ன கேட்டா 100ல 90% பேர் இப்படித்தான் இருக்கிறாங்க. நல்லா இருக்கும்போது இறைவனை கூப்பிடுறதே இல்ல. நன்றி சொல்றதே இல்ல. நினைக்கிறதே இல்ல. நான் யார் தெரியுமா? நாங்கெல்லாம் யார் தெரியுமா? ஆடி அடி அப்படி இருக்கிறது. எப்ப நம்மளால முடியலையோ அப்ப மட்டும் இறைவனை கூப்பிடுறது. காரியம் ஆன உடனே கழட்டி விட்டுறது. இதற்கு பெயர் பக்தி கிடையாது. இதற்கு பேர் ஆன்மீகம் கிடையாது. இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. இதைத்தான் எல்லாரும் பக்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் அப்பப்ப இறைவனை கூப்பிடுவேன். எப்ப கூப்பிடுவேன்? வேணும்னா கூப்பிடுவேன். இதுக்கு என்னங்க பக்தின்னு பேர் வச்சிருக்கீங்க? புரிந்து கொள்ளுங்கள். இதுக்கு பக்தியின் பேர் கிடையாதுங்க. புரிஞ்சுக்கங்க. அந்த செல்போன் வாங்கும் பொழுது இறைவனை நினைச்சீங்களா? கடையில போய் செல்போன் வாங்கிட்டு மச்சான் புதுசா வாங்கிட்டோம்ல, வாங்கும் பொழுது வாங்க முடிச்சோன்னே இறைவா இந்த நேரத்தில் இந்த இடத்தில் ஒரு செல்போன் வாங்குற அளவுக்கு எனக்கு நீ வச்சிருக்கிறியே நன்றி சொல்லுங்க. அதுக்கு நான் பக்தின்னு சொல்ல. புரிஞ்சுக்கங்க. எப்பொழுதெல்லாம் நன்மை நடக்கிறதோ, மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ, நமக்கு ஒரு கிடைக்குதோ, அப்பெல்லாம் நன்றி இறைவா, அறிவா நீதான் கொடுத்தேன்னு சொல்லி நன்றியோட இருந்தா, தொலைஞ்சு போகும்போது கூப்பிடுறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. புரிஞ்சுங்களா? செல்போன் வாங்கும் பொழுது இறைவன் வாங்கி கொடுத்தார். டெய்லி யூஸ் பண்ணும் பொழுது இறைவா கடந்த 6 மாசமா செல்போன் என் கூட இருக்கு. சும்மா உடனே செல்போன் வச்சு நான் உடனே செல்போனுக்காக இறைவனை சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன். அது உறவுகளா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், எல்லாமே ஒரு காரா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும். எனக்கு அருமையான ஒரு மனைவி கொடுத்திருக்க இறைவா நன்றின்னு சொன்னாதான் நாளைக்கு அடி வாங்கும்போது இறைவா இந்த பொண்டாட்டி ஏன் கொடுத்தேன்னு நீங்க கேட்க முடியும். புரிஞ்சுங்களா என்ன சொல்றேன்னு? செல்போன்ங்கிறது ஒரு உதாரணங்க. அதை வச்சு நீங்க மத்ததெல்லாம் நீங்களே கற்பனை பண்ணிக்கணும். அப்போ நல்ல விஷயம் நடக்கும் பொழுது, நம்ம ஒரு விஷயம் செய்யும் பொழுது, நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பொழுது, நம்ம ஒரு நல்ல காரியம் செய்யும் பொழுது, நமக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் பொழுதெல்லாம் இறைவா இது நான் இல்ல நீதான் அப்படின்னு சொன்னா அப்ப வேணா துன்பம் வரும்போது கூப்பிடலாம். இதுல ஒரு நியாயம் இருக்கு.